வணக்கம். நாம் இப்போது நேபாள நாட்டில் இருக்க கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் 3 அடுக்காக கட்டப்பட்டிருக்கு. அதாவது முதல் மாடி அடுக்கில் வந்து ராமாயணத்தோட கேரக்டர்ஸ் கதாபாத்திரங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. 2வது மாடியில் பார்த்திங்கன்னா மகாபாரதத்தோட கதாபாத்திரங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. 3வது பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான் இருக்கிறாரு. இது வந்து 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோயிலில் கட்டினவர் சிஜிநாத் சிங் மல்லா அப்படின்ற ஒரு மன்னர் 16ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காரு. அதோ அங்கே தெரியுது பாருங்க, அது வந்து நாராயணனோட கோயில். அதை கட்டவர் வந்து யோகேந்திர மல்லா அப்படிங்கிற மன்னர். இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து பேலஸ். இங்கே வந்து 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மன்னர் அவர்களுடைய மாளிகை பேலஸ் இதுதான். எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், அது வந்து விஸ்வநாதரோட ஆலயம், டெம்பிள். அது அங்கே பாருங்கள், மேலே ஒரு கருடர் இருக்கார். இந்த கோயில் எல்லாமே 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் வந்து நாராயணனோட கோவில். சார் நாராயண் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள 4 நாராயணன் இருக்காரா. இதை கட்டினவர் வந்து யோகேந்திர மல்லா அப்படின்ற அரசர். இது வந்து லக்ஷ்மி நரசிம்மரோட கோவில். இது இங்கே இருக்க நாராயணன் கோயில், கிருஷ்ணர் கோயில், லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்காரா நகரத்தின் அடிப்படையில் இந்த நரசிம்மர் கோயில், அப்புறம் இந்த நாராயணன் கோயில், இந்த கிருஷ்ணர் கோயிலெலாம் கட்டியிருக்காங்க. இந்த கோயில்கள் அனைத்தும் யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 2015 பூகம்பம் ஏற்பட்டது இல்லையா, அதில் வந்து நிறைய சிதலம் அடைஞ்சிருச்சு. மறுபடியும் இப்போ 2019 இதை வந்து புதுப்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இது வந்து கட்டிகிட்டு இருக்காங்க, நம்ம அதை பார்க்கலாம். எங்கள் எல்லா கோயிலுமே பார்த்திங்கன்னா அந்த பூகம்பத்தினால நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு. நாங்கள் போகிற இடத்துல நிறைய கோயில்கள் பார்த்தோம். எல்லா கோயிலுமே பயங்கரமாக ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு. மறுபடியும் அதை வந்து அவங்க புதுப்பிக்கிறாங்க. இதை எப்படி புதுப்பிக்கிறாங்கன்னா, இவங்க மிஷினு அந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படிலாம் வச்சு எதுவுமே பண்ணலை. இது பாரம்பரியமாக எப்படி ஒவ்வொருத்தராக வந்து செதுக்கி, கல் செதுக்கி பாரம்பரியமாக எப்படி முன்னோர்கள் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் இவங்க இந்த வேலையை வந்து செய்கிறாங்க. அதனால தான் ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி எதுவுமே அவங்க யூஸ் பண்ணல அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். இது வந்து மகாபுத்தா டெம்பிள். நம்ம கிருஷ்ணர் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு 5 நிமிஷம் நடந்து வந்தோம்னா இருக்குது மகாபுத்தா. இதுவும் கொஞ்சம் பிரபலமான கோயில் இங்கே. இந்த புத்தா கோயிலோட சிறப்பு என்னென்னா 10,000 புத்தா இங்கே வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் மொத்தம் 10,000 புத்தரோட
சிற்பம் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த கோயிலோட மிக சிறப்பு. இந்த நேபாளத்தில் சுற்று பார்க்கிற தலத்தில் இதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருக்குது. 10,000 புத்தர் வந்து இந்த மேலேருந்து எல்லா இடத்துலையும் வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த கோயிலோட பேரே வந்து 10,000 புத்தா டெம்பிள் அப்படிங்கிறது தான் பேர்.